இது உங்களின் அகம் டிவி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இலங்கை இளைஞர்களின் தலைவர்கள், நாளைய இளைஞர்கள் உரையாடலில் பல இளைஞர்கள் சார்ந்த அமைப்புகளுடன் ஒன்று கூடலை நடாத்தினார். இந்த உரையாடலின் போது ஜனாதிபதி விக்ரமசிங்க இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரல் மற்றும் மீட்பு முயற்சிகள் உட்பட பல்வேறு தலைப்புகளில் இளைஞர் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். I will tell you in about another 15 years you go through another crisis worse than this. உள்ளூர் கடனை பொறுத்தமட்டில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை சமன் செய்து பணத்தை அச்சிடாமல் செய்ய முயற்சிக்கிறோம். ஆனால் ரூபாவின் மதிப்பு பராமரிக்கப்படுகிறது. ஆனால் இந்த பிரச்சனையை நாம் எவ்வாறு சமாளிப்பது? ஏனென்றால் நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் இந்த 15 வருடங்களில் இதைவிட மோசமான இன்னொரு நெருக்கடியை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்னர் உங்களுக்கு உதவ யாரும் இருக்க மாட்டார்கள். என்னுடைய எதிர்காலத்தை விட இது உங்கள் எதிர்காலம். உங்களில் பெரும்பாலானோர் இன்னும் 40-50 ஆண்டுகள் ஓட வேண்டி வரும். அப்படியானால் இலங்கை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இதுதான் அடிப்படை பிரச்சினை. இதை இடைவேளையின்றி முன்னெடுக்க வேண்டும். அப்படியானால் நம்மை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரம் செல்வத்தை விட கடினம் செய்வது. ஏறக்குறைய 2035க்குள் நம் கடன் வாங்கும் பணத்தின் அளவை குறைத்து ஒரு கட்டத்தில் நாம் சமமாகவே அல்லது உபரியாகவோ இருக்க சூழ்நிலைக்கு வர வேண்டும். இவ்வாறு பேசிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் இளைஞர்கள் மத்தியில் இந்த நாட்டை அபிவிருத்திக்கு கொண்டு செல்வதற்கு இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்றும் கூறினார். Look at manufacturing. How can we be competitive? I've always said you got to link up to India and get on to the Indian Tamil Nadu. இது உங்களின் அகம் டிவி.